நம்ம இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரூஷன் ஆப்ஷன் பார்க்கலாம். ஜஸ்ட் இதை பிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்கெட்சில் இந்த பிளைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்படி ஓப்பன் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரூஷன் வந்து நம்ம ஓப்பன் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணாலே வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா லிமிட்டு 1 2. இப்போ லிமிட் 1 டிஃபால்ட்டாக வந்து இந்த சைடில் வந்து 100 mm க்ரியேட் ஆகிருக்கு. லிமிட் 2 வந்து இந்த சைடு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆகும். இப்போ மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுத்தோன்னா ஈவனாக வந்து இந்த 100 mm வந்து இந்த சைடு வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் பெண்ட் அப்படிங்கிறது நம்ம இருக்குது. நம்ம இதை எடுத்து விட்டாச்சுன்னா இந்த எட்ஜ் வந்து பெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பெண்டிங்கே க்ரியேட் ஆகாது. ஸோ இதை ஆட் பண்ணும்போது தான் இங்கே வந்து க்ரியேட் ஆகும் இந்த ஆட்டோமேட்டிக் பெண்டு. ஸோ அதே மாதிரி வந்து மெட்டீரியல் வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சுக்கு இந்த சைடும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஸ்கெட்சுக்கு இந்த சைடும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைரக்ஷன் மாற்றிக்கலாம். ஓகே அப்டேட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்ட்ரூஷன் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.